ஒரு இனத்தையே அழிக்கணும்னு டேட்டு குறிச்சிட்டாங்க. உங்கள் ஊரில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இந்த டேட்டில் கொல்ல வேண்டும் என்று ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று. இதை கேட்ட எல்லோருமே அழுது புலம்ப ஆரம்பித்தாங்க. மகா துயர சத்தம் ஊரெங்கும், நாடுகள் தோறும் பயங்கரமான துயரங்கள். எல்லாரும் அட ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாரும் உபவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க, துயரம் அதிகமான போது என்ன பண்ணுறாங்க? உபவாசிக்கிறாங்க. பிரச்சனை அதிகமாகுதா, போராட்டம் அதிகமாகுதா, உபத்திரவம் அதிகமாகுதா, என்ன பண்ணலாம்? நீங்கள் உபவாசிக்கலாம். ஒரு வேளை 2 வேளை சாப்பிடாம நிறுத்திட்டு, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன், என்னை மீட்காவிட்டால் நான் உண்மை விட மாட்டேன். கேட்கணுமா கேட்கக்கூடாதா? பிரச்சனை அதிகமானா எது அதிகமாகணும்? உபவாசிக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கறத நிறுத்தக்கூடாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவரை நோக்கி பார்த்தா என்ன அடைய முடியும்? எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ நெருக்கம் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க. சர்வ வல்லவர், அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. எளிதா எல்லாத்தையும் மாற்றிடுவார், ஈஸியாக எல்லாத்தையும் மாற்றிடுவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும். ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாற்ற முடியும். நமக்காக எங்கேயும் இறங்குவார். ஆமெனா இல்லையா?